ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். கடைகளில் எப்படி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். மொறு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. இந்த சிப்ஸை எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு மரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் நான் வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆகுது வச்சு அறுவடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது காய் வந்து நல்லா முத்தி போய் இந்த அளவு கிடச்சிருக்கு. எடுத்துடலான்னு மண்ணிலேருந்து தோண்டி எடுத்துட்டோம். ஆனால் அந்தளவுக்கு கிழங்கு இல்லை. கிழங்கு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் மரம் நல்லா வந்து பெருசாக இருந்ததுனால கிழங்கு வந்து நிறையா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அந்தளவுக்கு அந்த கிழங்குல இல்லை. இருந்த கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமாக வேக வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சிப்ஸ் போடலான்னு சொல்லிட்டு வீடியோஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்றதோட சிப்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸு ரெசிபி நிறைய பண்ணலாம். மரவள்ளிக்கிழங்கு தோசை கூட சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து மரவள்ளிக்கிழங்கு தோசை எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த ரெசிபியை போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மண்ணிலேருந்து தோண்டி எடுத்ததில் நான் 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதிலே நம்ம சிப்ஸ் போட்டிங்கன்னா நிறைய குவான்டிட்டி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம பிச்சு எடுக்கணும். கத்தியால் கட் பண்ணிங்கன்னா நமக்கு அழகாக வந்துடும். மேல் பகுதி அடிப்பகுதி ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் மண் இருக்கிறதுனால நல்லாவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அந்த கருப்பாக இல்லாமல் இருக்கும். கிழங்கை வந்து ஈஸியாக கையாலே பிக்கலாம். இது அழகாக வரும். இல்லைனா கத்தி கூட யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா வீட்டில் நம்ம பீல் பண்ணுவோம் பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு அந்த பீல் பண்ணுறதை வச்சு கூட இந்த மரவள்ளிக்கிழங்கு கூட நீங்கள் உரித்து எடுத்துக்கலாம். கத்தியிலே நீங்கள் பிக்கும்போது நமக்கு அந்த தோல் ஃபுல்லாக அழகாக தனியாக வந்துடும். ஈஸியாகவே கத்தியிலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேல் தோலை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் தான் சிப்ஸ் போடணும். மரவள்ளிக்கிழங்கு சீவிர கட்டையில் தான் இன்றைக்கி நம்ம வந்து சிப்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி பெரிய கட்டையாக வாங்கிக்கோங்க. அதில் தான் நமக்கு சிப்ஸ் போடும்போது நம்ம காயை நல்லா உள்ளியாக சீவி எடுக்க முடியும். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தடிமனாக வந்துடும். நான் இந்த கட்டை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கடைகளில் இந்த மாதிரி கட்டை தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நானும் எடுத்து செய்ய போகிறேன். சீவின மரவள்ளிக்கிழங்கு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு கிழங்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணாமல் சைடாக வச்சு பண்ணிங்கன்னா சிப்ஸை நமக்கு வாழைக்காய் எப்படி நம்ம பண்ணுவோம் அதே மாதிரி அழகாக நமக்கு அந்த கட்டையிலேருந்து சீவல் வந்து ஸ்லைடாக வர மாதிரி அழகாக நமக்கு தனியாக வந்து விழுந்துடும். இதே மாதிரி சீவுனிங்கன்னா தான் நமக்கு ஸ்லைடு வந்து அழகாக தனித்தனியாக வந்து விழுகும். எந்த அளவுக்கு சீவல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். கொஞ்சம் கூட வந்து தடிமனாக இருக்கக்கூடாது. தடிமனாக இருந்துச்சுன்னா ஆயிலில் பொரித்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நமுத்த மாதிரி இருக்கும். சீவும் போது நல்லா ஒல்லியாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த சீவனை எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். முன்னாடியே நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சீவி வச்சுருக்க கிழங்கு எல்லாமே தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா நமக்கு வந்து தனியாக வேகாமல் நமக்கு முந்துன்னு இருக்கும். தனித்தனியாக போடும்போது நமக்கு எல்லா பக்கம் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகிடும். அதே மாதிரி இந்த கிழங்கை வந்து சீவனை உடனே வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடணும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பொரிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நமக்கு அந்த காயில் இருக்க ஈரப்பதம் வந்து காஞ்சி போயிடும். காஞ்சதுக்கப்புறம் பொரிக்கும் போது சிப்ஸு வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகாது. அதனால் ஈரமாக இருக்கும் போதே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம போட்டது எல்லாமே ஒரே பக்கமாக வேக விடாமல் இந்த மாதிரி 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி விடணும். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த சிப்ஸை பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஸ்லோ பண்ணிடாதீங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா சிப்ஸை வந்து சீக்கிரமே நமக்கு ஃப்ரை ஆகிடும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அந்த எண்ணெயில் நமக்கு மேலே மிதங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து ஆயிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அந்த ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை நான் வந்து கொஞ்சம் கொத்தளவு நான் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர் சாப்பிடும்போது. அதுக்காக தான் நான் வந்து கருவேப்பிலை சேர்த்து நான் பொரித்து போடுறேன். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ பொரிச்ச கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆயிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சிப்ஸை வந்து இப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் உப்புலாம் கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சாப்பிட்லாம். நான் வந்து மிளகாய்த்தூள் உப்புலாம் போட்டுட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம். அதே அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து உப்பு மட்டும் போட்டுட்டு கூட சாப்பிட்லாம். பெருங்காயத்தூள் நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடுங்க.
ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா தான் நல்லது உடம்புக்கும் கூட. வாய்வு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். மசாலாலாம் போட்டு சிப்ஸு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த சிப்ஸை வந்து எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள். கையில் நான் உடச்சி காமிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கடைகளில் இருக்கிற மாதிரி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எனக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிப்ஸை நான் உடச்சி காமிக்கிறேன். இதில் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள். நீங்களே ஒன்ஸ் அதை சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் அந்த சிப்ஸ் செஞ்சு சாப்பிடுவீங்க. மொறுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் செஞ்ச மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.